இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைய திருப்பாடல் 22. இதை உள்ளார்ந்த ஆர்வத்தோடு படிக்கணும். சும்மா ஒரு மேலோட்டமாக அப்படியே படிச்சுட்டு போயிடக்கூடாது. உண்மையிலேயே கடவுளுடைய ஆசை என்ன, கடவுளுடைய அவ்வா என்ன, தாவீது அரசர் வழியாக கடவுள் என்ன விரும்புகிறார், அந்த வார்த்தைகளை நம்ம படிக்கணும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திருப்பாடல் இன்னைக்கு வாசிக்கிறேன் பாருங்க. எளியோர் உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவருடைய எண்ணமெல்லாம் எளிய மக்கள் உணவு உண்டு நிறைவு. உண்டு என்றால் அனைத்தையும் பெற்று எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் இல்லையா? சோறு மட்டும் கிடையாது, அவன் வாழ்விலே நிறைவான ஒரு நிலையை காண வேண்டும். இது ஆண்டவருடைய அவ்வா, இது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர், ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வார்கள். கடவுளை எவன் நாடி வருகிறானோ, எவன் கடவுளை தேடி ஓடி வருகிறானோ, அவன் நிறைவு பெற்ற வாழ்க்கையை பெறுவான். பாருங்க பார்ப்போம். அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. அவருடைய ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. எவன் ஆண்டவரை நாடி வருகிறானோ அவனுக்கு அழிவே கிடையாது. அதுக்கு பாருங்க பார்ப்போம். பூ உலகின் கடை எல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். இந்த உலக மாந்தர்கள் அனைவரும் ஆண்டவர் சேரணும். இது ஆண்டவருடைய மாபெரும் ஆசை. புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு வரி வரும். ஏன் கடவுள் காலம் தாழ்த்துகிறார் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதற்கு எசப்போடைய பதில், ஒரு ஆன்மா கூட அழியக்கூடாது. எப்படிங்க? ஒரு ஆன்மா கூட அழிவுறாமல் அனைவரும் ஆண்டவர் திரும்பி வரணும். அதற்காகவே தந்தையானவர் காலம் தாழ்த்துகிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆசை இது. பூ உலகில் அனைவரும் ஆண்டவர் திரும்பி வரணும். ஏனெனில் அரசு ஆண்டவருடையது. இந்த உலகத்துடைய மாபெரும் அரசர் கடவுள். அவருடைய பிள்ளைகள்லாம் அவரோடு திரும்பி வரணும். பாருங்க பார்ப்போம். பிற இனத்தார் மீதும் ஆட்சி செய்கிறவர் ஆண்டவர். இஸ்ரேல் மக்கள் மட்டும் கிடையாது, இந்த உலகில் உள்ள அனைத்து இன மக்களும் ஆண்டவருக்கு தேவை. பாருங்க பார்ப்போம். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர், புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்து கொள்ளாதவரும் அவரை வணங்குவர். ஆக இந்த உலக மாந்தர் முழுமையும் ஒரு ஜீவன் கூட அழியோராமல் ஆண்டவருடைய திருவடிக்கு வந்து சேரணும். இது ஆண்டவருடைய ஆசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் அதான். ஆண்டவரை போற்றுவோம். அப்படி ஆண்டவருடைய விருப்பத்தை நாம நிறைவேற்றுவோமா? அப்படி நிறைவேற்றுவதற்கு நாம என்ன செய்யணும்? அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் என்ன ஆகும்? அப்படி நிறைவேற்றியவர்கள் யார் யாரு? அப்படி எப்படிலாம் அப்படி நிறைவேற்றினாங்க அவங்க? இதை பற்றி நம்ம தியானிக்க போறோம். இன்றைக்கு மிக ஒரு நல்ல ஒரு நற்செய்தின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம திராட்சை கொடி உவமை. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம். உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். அனைத்து கனி தரும் கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். கடவுளுடைய திராட்சை கொடியின் கிளைகள்
ஞாபகம் வச்சுக்கணும். அவர்தான் கொடி, அதில் ஒட்டி இருக்கும் கிளைகள். அந்த கொடி இல்லை என்றால், அந்த கொடியோடு நாம் இணைந்திருக்கவில்லை என்றால் நாம் கனி தர முடியாது. அப்படி நாம் கனி தரவில்லை என்றால் நம்ம பண்ணுவோம், நறுக்கி எறியப்படுவோம். நாம் கனி கொடுத்தால் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடப்படுவோம். தேவையான கழிச்சுட்டு என்ன பண்ணுவார், நம்மளை இன்னும் செழுமையாக்குவார் ஆண்டவர். அற்புதமான ஒரு பகுதி, சொன்னால் அற்புதமான ஒரு பகுதி. இந்த பூ உலகெங்கும் ஆண்டவர் பக்கம் திரும்பி வரணும். எப்படி? நாம் கனிதரும் திராட்சை செடியாக கிளையாக இருந்தால் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் திரும்பி வரும். நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு பகுதியில் இன்னைக்கு கடவுள் 2 செயலை செய்ய காத்திருக்கிறார். ஒன்று, நாம் அவரோடு இணைந்து கனி தர மறுத்தால் நம்மை நறுக்கி எறிந்து விடுவார். கனி கொடுத்தால் மிகுந்த கனி தருமாறு நம் கழிச்சு விடுவார். நாம் நறுக்கி எறியப்பட வேண்டிய திராட்சை செடிகளா கிளைகளா, இல்லது கழித்து விடக்கூடிய பயன் தரும் திராட்சை கிளைகளா? யோசிச்சு பார்ப்போம். இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் எசையா காலத்தில் இதே திராட்சை ஓமை அங்கேயும் வரும். கடவுள் முறையிடுவார். கடவுள் முறையிடுவார். எப்படின்னு வேணா பாருங்க, பார்ப்போம். 5வது அதிகாரம். நான் மிக செழுமையான திராட்சை தோட்டத்தை வச்சிருந்தேன். அதென்ன பண்ண, கற்களை களைந்தெடுத்தார், நல்ல திராட்சை விதையை போட்டார். அதை பண்ணார், கோபுரம் கட்டி பாதுகாப்பு எல்லாம் அந்த செடிக்கு பண்ணி இப்படியெல்லாம் பண்ணப்ப ஒரு திராட்சை தோட்டத்தை நான் உண்டு பண்ணேன். கடவுள் சொல்கிறாரு, என்ன அர்த்தம்? நான் உங்களை காப்பாற்றி எகிப்தில் காப்பாற்றி கூட்டின்னு வந்து உங்களை வளர்த்து, ஆனால் எத்துவதில் அடங்கும் இல்லை. அப்படியெல்லாம் நான் உங்களை காப்பாந்து பண்ணி வச்சிருந்தேனே, நீ எனக்கு கனி கொடுத்தியா? இல்லை, மாறாக நீர் எனக்கு, இன்னும் சொல்றாரு பாருங்க பாப்போம், நீ திராட்சை பழமா எனக்கு கொடுப்ப, அதை பிழிந்து திராட்சை சாறு எடுக்க நான் ஆலையெல்லாம் கட்டிட்டேன். பாருங்க, நான் கோபுரம் ஒன்றை கட்டி திராட்சை பழம் பிழிய ஆலையெல்லாம் நான் அமைச்சிட்டேன். ஆனால் நீ எனக்கு கொடுத்ததோ காட்டு பழங்கள், எதற்கும் பயன்பெறாத, காட்டில் வீணா பழுத்து கீழே விழுந்து குப்பையாகுதே, காட்டு பழத்தையே நீ எனக்கு கொடுத்த. அப்போ இத்தனை காலம் நான் உன்னை எப்படி உன்னை காவுந்து பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு என்ன எனக்கு பலன்? என்ன எனக்கு பலன்? அப்போ நான் போட்ட உழைப்பெல்லாம் வீணா? கடவுள் நம்ம இடத்துல நியாயம் இருக்கிறார். அதை கீழே பாருங்க பார்ப்போம். நான் தானே உன்னை காப்பாற்றி இவ்வளோ வச்சிருந்தேன். நானே சொல்கிறேன், நான் அதன் வேலியை பிடுங்கி எறிவேன், அதை தீக்கிரையாக்குவேன். நானே அதை பாடுபடுத்த சுற்றுச்சூழலாம் நானும் பாதுகாப்பு பண்ணுறேன். உன்னை நான் உனக்கு பாதுகாப்பு பண்ணுறது உனக்கு அவ்வளவு திமிரா போச்சு உனக்கு, இல்லை? கடவுளை என்ன பாதுகாக்கிற திமிரில் இருக்கிற நீ பலன் கொடுக்க மாட்டேற. என் திராட்சை கொடியில் ஒட்டின்னு இருக்கிற, பலன் தரணும் இல்லை? பலன் தரலன்னா நறுக்கி அதை பற்றி இங்கே பாருங்க. அப்போ நறுக்கி எரிய ஆண்டவர் காத்திருக்கிறார். பாருங்க பார்ப்போம். நான் என்ன பண்ணுவேன், சுற்றுச்சுவரை தகர்த்தெறிவேன், அது மிதியுண்டு போகும், பாழாக்கி விடுவேன். கிளைகள் நறுக்கப்படாது, மண் அகற்றப்படாது, நெருஞ்சியும் புதர்களும் அதில் முளைக்கும், மழை பெய்யாதிருக்கும், இல்லையா? அனைத்தும் செய்து உன்னை நான் அழித்து போடுவேன். நீ யார்கிட்ட முறையிடுவேன் சொல் பாப்ப. நீ கடவுளுடைய வருத்தத்தை பார்த்தீங்களா? நாம் பயன் தரும் திராட்சை செடியாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க வேண்டிய வசனம். நாம பயன் கொடுக்கிறோமா? கடவுள் இப்படி இருந்தாரு, ஆனால் ஒரு விமோசனமும் கொடுத்தாரு. மனசு மாறு. ஒரு நாள் வரும், ஆண்டோட நாள் வரும். அப்ப எப்படி தெரியுமா? அங்க பாருங்க பார்ப்போம். திருப்பாடல எசையா
முதல்ல வாசிச்சது எஸ்ஐயா 5 வாசிச்சேன். இப்ப பாருங்க 27. அந்நாளில் ஆண்டவர் கனிமிகு திராட்சை தோட்டத்தை ஒன்றை அமைப்பார், இருக்கும். அதை பற்றி பாருங்கள், ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவலர். இடையராது அதற்கு நான் நீர் பாய்ச்சுவேன், அதற்கு எவரும் தீங்கு விளைவிக்காதவாறு இரவும் பகலும் அதற்கு நானே காவலாயிருப்பேன். அவனுடைய எதிர்காலத்திற்கு தரிசனம் ஆண்டாண்டு சொல்றாரு பாருங்க, இதற்கு நடக்கும். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் இயேசுவில் நிறைவு பெறுகிறது. அந்த ஆண்டவர் மனு உருவெடுத்து நம்மத்துல பிறந்து நம்மை காக்கும் திராட்சை கொடியா இருக்கிறாரு. அவர் கொடியா இருக்கிறாரு. ஆனால் நாம் பயன் தரும் கிளையா இருக்கிறோமா? நாம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு திருக்குறள் ஒன்று உண்டு. திருக்குறள் ரொம்ப எனக்கு பிடிச்ச திருக்குறள் இது. 67வது அதிகாரம் வினை திட்பம் தலைப்புல வருகின்ற ஒரு குறள் இது. 664வது குறள். சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்லுதல் யாருக்கும் எளிய. சொல்றாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க. அவங்க பேசுற பேச்சு இருக்குது, அடடா என்ன பிரசங்கம், என்ன பேச்சு, என்ன வார்த்தை. அப்படி வார்த்தையை கேட்டா போதும், அப்படியே தேன் ஒழுகும். அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஆனா அதை சொல்றது மாதிரி செய்யறதுக்குது அரிது. இது வள்ளுவருடைய கூற்று. நாம எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பார்க்கிறோம். நாம சிந்திச்சு பார்க்கணும். கடவுளோடு இணைந்திருக்கிறோம். நாம பலன் தரணுமா இல்லையா? சொல்லும் செயல்னு ஒரு தலைப்புல மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இந்த பகுதி வரும். என்னை நோக்கி ஆண்டவரே 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 கூறவெல்லாம் விண்ணகத்துல நுழைய முடியாது சொல்ற பாருங்க. நீ சும்மா கத்ததால வந்து இடம் சேர்ந்த முடியாது, என் திருவடி அடைய முடியாது. மாறாக என் தந்தையின் சொற்படி எவன் நடக்கிறானோ, நீ வாழ்ந்து காட்டணும், செய்யணுங்க, செஞ்சு காட்டணும். அதான முக்கியம். சரிங்களா? திருமுழுக்கு அவன் சொல்லுவார், மக்களுக்கு போதிக்கும் பொழுது அவர் சொல்லுவார், அபிரகாமின் மக்கள் சும்மா வாயில பீத்தன்னு தெரியாதீங்க. கடவுள் நினைத்தால் இந்த கல் எது கூட என்ன பண்ண முடியும், தனக்கான மக்களை உருவாக்கி கொள்ள முடியும், உண்டு பண்ண முடியும். நீங்கள் மனம் மாறியவர்கள், நீங்கள் உண்மையாகவே அபிரகாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தோட தந்தை அபிரகாமின் மக்கள் நீங்க சொல்றதா இருந்தா உங்கள் மனமாற்றத்தை செயலிலே காட்டுங்கள். செய்ய முதல்ல. சும்மா சொல்லிக்கிட்டு ஜம்பம் பேசுன்னு தெரியாது. நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை என்ன பண்ணுங்க, நீங்க செய்கையில காட்டுங்க. செய்ய ஃபர்ஸ்ட். கடவுளோடு இணைஞ்சிருக்கிற கிறிஸ்துவ என்கின்ற அந்த நிலையில் இருக்கிற நீ அந்த பலனை கொடு. தாளந்தோமை பாருங்க பாப்போம், மத்த 25 தாளந்தோமை. இதெல்லாம் நம்ம பைபிள் பொக்கிஷம் பாருங்க, எங்க எப்படி வார்த்தை இருக்கு பாருங்க இல்லையா? கடைசி பணையால் என்ன பண்ணுவான், அவர் கொடுத்த தாளந்தை மண்ணில் புதைச்சி வச்சுக்குவான். வரும்பொழுது அப்படியே எடுத்து தலைவரை எந்தாங்கிற மண்ணில் புதைச்சி வச்சுட்டு உங்க காசு பத்திரமா வச்சிருக்கும் பாருங்க, எடுத்து கொடுப்பார். அதற்கு அவர் சொல்லுகின்ற ஆண்டு சொல்லுகின்ற வார்த்தை பாருங்க பார்ப்போம். சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே. இப்படிப்பட்ட பெயர் நாம் வாங்கணுமா? யோசிச்சு பார்க்க, செஞ்சு பார்க்கணும். சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே. நான் கொடுத்த காசை நீ வட்டி காட்டில் கொடுத்து வச்சிருந்தா கூட வந்து நான் வட்டியோட வாங்கியிருப்பேன். நான் இதற்கு நான் வாங்கிட்ட கொடுத்தேன். நான் எதுக்கு வாங்க கொடுத்தேன்? நான் இதை வைத்து அவங்கள உனக்கு முன்ன இருக்கிறவங்கள பாருங்க. ஆனால் நீ என்ன பண்ற, நீ ஒன்றுக்கும் புண்ணிய படம் மண்ணில் பச்சு வச்சு திருப்பி கொடுக்குறியே, இதுக்கான அவங்கள்ட்ட முன்னுக்கு ஒரு அருளையும் கொடைகளையும் அவங்கள்ட்ட கொடுத்தேன் நான் என்று ஆண்டவர் நம்மை பார்த்தும் கணக்கு கேட்பார். சவசரம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம பார்த்த கடவுள்கிட்ட கணக்கு கேட்பார். கணக்கு கேட்காம இருக்கவே மாட்டார்.
எனவே நாம சிந்திச்சு பார்க்கணும். நாம் ஏசப்போடு இணைஞ்சிருக்கிறோம். நாம திராட்சை கொடிகள், நாம் பலன் தருகின்ற கொடிகளா, இல்லை நறுக்கி தூக்கி எறியப்பட வேண்டிய கொடிகளா? சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கான முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். திருத்துதர் பணிகள் இருந்து வருது பாருங்க. சவுல் பவுலாக மனமாற்றம் பெறுகிறார் இல்லையா? 9ஆம் அதிகாரத்தில் இந்த மனமாற்ற நிகழ்வு அங்கே வாசிக்கிறோம் நாம் திருத்துதர் பணியில். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? இங்கே பவுலடிகளார் எருசலேம் நகரத்துக்கு போறார். தான் பெற்ற அழைப்பை எப்படி இங்கே பயன்படுத்துறாரு பாருங்க. அவர் செய்கின்ற செய்கையால அவர் செய்கிறார். அதுதான் சொல்றேன் நான், செய்யணும், பலன் கொடுக்கணும். அவர் செய்கின்ற செயல் அவர் உயிருக்கே உலை வைக்கிற அளவுக்கு வருகிறது. இருந்தாலும் அவர் பயப்பில்லை, போடா ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பது. இயேசுக்கு பவுலுக்கு நலம்னு சொன்னவர் அவர். வாசிக்கிறாங்க பாருங்க பார்ப்போங்க. சவுல் அவர்களோடு எருசலேமில் அங்கும் இங்கும் சென்று ஆண்டவருடைய பெயரால் துணிவோடு பேசி வந்தார். ஆண்டவர் அழைத்தார். மிக பெரும் இவனை பிற இனத்தாருக்கு ஒளி என பர்னபாவையும் சவுலையும் ஒதுக்கி வைன்னு சொன்னார் ஆண்டவர். அப்படி ஒதுக்கி வைத்த அவர்கள் ஆண்டவருக்கு எப்படி பணி செய்யறாங்க பாருங்க பார்ப்போம். இங்க சவுல் என்ன பாருங்க பார்ப்போம். அவரோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்கும் சென்று ஆண்டவர் பெயரால் துணிவோடு பேசி வந்தார்கள். கிரேக்க மொழி பேசுவோரிடம் வாதாடினார்கள் ஆண்டவரை பற்றி. ஆண்டவரே உயர்ந்தவர், நேசப்பா உயிர்த்தார், இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கார் என்று ஆண்டவரை பற்றி வாதாடுறாங்க. இதாயா உண்மை? எங்க அப்பா எங்க ஏசப்பா மீட்பறியா? அதுக்கு பாருங்க பார்ப்போம். இப்படியெல்லாம் அவர் ஆண்டவருக்காக வாதாடியதால் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். முடியுமா? கடவுள் என்கின்ற ஏசப்பாங்கிற திராட்சை கொம்பிலே நம்மளாம் கிளையாக இருக்கும் வரை நம்மளால கை வைக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. பாருங்க பாருங்க பாப்போம். என்ன பண்றாரு? அங்கிருந்து தர்சு நகருக்கு தன் சொந்த ஊருக்கு அனுப்பப்படுகிறார். அதுக்கு பாருங்க பார்ப்போம். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியானவரின் துணையால் பெருகி வந்தது. பவுல் அங்கே விதைய போட்டு போறாரு, மரமாக ஆண்டவர் விளைவிக்கிறார். இந்த செயலைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறார். பலன் கொடுங்க, பலன் தரும் மக்களாக நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நாம பலன் கொடுக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு 2ஆம் வாசகம், அற்புதமான 2ஆம் வாசகம். இன்னைக்கு தூய யோவான் எழுதிய திருமுகத்தில் வருது பாருங்க. யோவான் எழுதிய திருமுகம். இதுலயும் அதான் சொல்றேன், இன்னைக்கு தான் தியானம். நமக்கு இன்னைக்கு நாம செய்கின்ற மக்களா இருக்கணும், சும்மா பேசுற மக்களா நாம இருக்கக்கூடாது. சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்லிட்டு போயிடலாம். செய்யணும். பாருங்க பார்ப்போம். பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல. 2ஆம் வாசகம் யோவான் சொல்ற பாருங்க. சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். சும்மா பேசின்னு தெரியாத, செஞ்சு காட்டணும். இதை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர் கூறமெல்லாம் விண்டங்க வர முடியாது. மாறாக என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்து பச்சை தண்ணிய தாகனோட நிற்கிறானா, இந்த இப்ப ஒரு வாய் குடி என்று அந்த தண்ணி அவனுக்கு புடு பார்ப்போம். செய்கையில காட்டும் அருள் விசுவாசத்தை. அப்படி செய்கையில் நீ காட்டினால் அதுதான் ஆண்டவருக்கு வேணும். சொல்றாங்க பாருங்க பார்ப்போம். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? சொல்லும் பேச்சில் இருக்கக்கூடாது, செயலில் உங்கள் விசுவாசத்தை காட்டுங்கள். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்களான அறிந்து கொள்வார்கள். நீ அப்படி உன் செய்கையிலே நீ ஆண்டவர் கொண்டு போய் கொடு. சொல்லு, தப்பு இல்லை, அதோட நிறுத்திக்காத. வாய் வாழைப்பழம், கை கரணக்கிழங்குங்கிற மாதிரி ஒரு செயலை செய்யணும், கை அப்படி அரிக்கும். எப்படி செய்ய, ஆனால் பேசும்போது அப்படி இருக்காது என் பிள்ளைகளே என்று என்ன பண்றாங்க இங்க யோவான் இங்கே சொல்லுகிறார். நம்ம என்ன பண்ணணும்? செஞ்சு காட்டணும். இதை யாக்கோபு சொல்றாரு இல்லையா?
யாக்கோபு 2 படிச்சு பாருங்க பார்ப்போம். நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றது. நீ கடவுள் இருக்கிற விசுவாசம் இருக்குது, அது செயல் வடிவில் இருக்கணும். முன்மொழிபெயர்ப்புல இருக்கும், செயல் எல்லா விசுவாசம் செத்த விசுவாசம்னு இருக்கும். புரியுதுங்களா? செத்த விசுவாசம்னு இருக்கும். நீ செஞ்சு காட்டணும். அதை நீ செய்யாம போனீங்கன்னா சும்மா நானும் நம்புறேன் இது என்ன பண்ணியும் செய்யணும் இல்லை. சொல்றாங்க பார்ப்போம். நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றது. தன்னிலே உயிர் அற்றது. நம்ம என்ன பண்ண சகோதரரை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலே கொண்டு இருக்கின்ற அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? செயல் வடிவம் பெற வேண்டும். நாம அவனுடைய பிள்ளைகளாக அவருடைய கொடியிலே கிளைகளாக நம்ம ஊட்டிட்டு இருக்கோம்னா நம்ம பலன் கொடுக்கணும். நம்ம பவுல் சொல்ற பாருங்களா, இங்க தெசலோனிக்கேயர் திரும்ப சொல்ற பாருங்க, 1:3 செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கியுள்ள பகுதி நல்லா கவனிக்கிறாங்க. செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கை. தெசலோனிக்க மக்களே, உங்களுடைய நம்பிக்கை செயல்ல அந்த செயல் செஞ்சு காட்டினீங்க பாருங்க. அந்த வாழ்க்கையை நீங்க வாழறீங்க பாருங்க. சும்மா நம் விசுவாசம் அப்படியே விட்டுரும் போது அப்படியே விடாமல் அந்த நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை செயல் வடிவம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? நீங்கள் உங்களை ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறார் என்று பவுல் சொல்கிறார் இங்க. எனவே நம்முடைய விசுவாசம் செயல் வடிவம் பெற வேண்டும். செயல் வடிவம் பெறாவிட்டால் ஒண்ணுமே கிடையாது. நாம சிந்திச்சு பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. நம்ம இன்றைக்கு முக்கியமான விஷயம் தூய பவுலடியாருடைய ஒரு முதல் நற்செய்தி பணியை பார்த்தோம் நம்ம இங்க, இல்லைங்களா? மனமாற்றம் பெற்று ஃபர்ஸ்ட் எருசலேமுக்கு போறாரு. அங்கே போதிக்கிறார். அங்கே எதிர்ப்பு வருகிறது. அவர் தர்சு நகருக்கு போறார். ஆனா நம்ம பவுல் என்கிற வார்த்தைக்கு இது பவுல் என்கிற வார்த்தை அவர் சவுல் என்கிற வார்த்தை அவருடைய பெயரா, அவருக்கு உண்மையான பேர் தெரியாது. சவுல் என்றால் குள்ளமானவர் அர்த்தம். அதான் இல்லை, ஹிப்ருல சவுல் என்றால் குட்டையானவர்னு அர்த்தம், குள்ளமானவர் அர்த்தம். ஒருவேளை அவர் குள்ளமா இருந்திருப்பாரோ என்ன தெரியாது. ஆனால் உண்மையிலே பொருளை தான். ஒரு இதே திருக்குறள்லேயே இன்னொரு திருக்குறள் வரும், அந்த வாசிச்சே காட்டணும். இன்னமும் சொல்கிறேன் பாருங்க, 12 அப்போஸ்தலர்களை காட்டில் நான் அவங்களை குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை. தூய ஆவியால் அவர்கள் என்ன பண்ணாங்க? வழிநடத்தப்பட்டாங்க, அவனுக்காக மறிச்சாங்க. சரி, அந்த 12 நான் மத்திய சொல்கிறேன், நான் யூதாஸ் இல்லாமல் 12 திருத்தூதர்களை காட்டிலும் பவுல் ஒரு படி மேல்தான். 3 தூதுரை பணிகள்னு வச்சுங்களேன். இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்து மதமே கிடையாது. இதை யாராலும் மறுக்கவும் முடியாது. எந்த ஆண்டவருடைய ஊழியர் பணி செய்து மறுக்க முடியாது. தூய பவுலடியாருடைய பயணமின்றி, அவருடைய உழைப்பின்றி திருச்சபையினுடைய வரலாறு எழுதப்படாது. அப்பேற்பட்ட மாபெரும் ஒரு மனிதர், மாபெரும் உழைப்பாளி. தன்னுடைய வாழ்க்கையவே ஆண்டவருக்காக சொன்னார் இல்லையா? ஆண்டவருடைய காயத்தை உடம்புல தாங்குறேன்னு சொன்னார். அவர் பவுலுடைய பற்றி நம்ம படிக்கணும்னா நம்மளாம் நற்செய்தி பண்ணி வெறியர்களாக மாறிடுவோம். நம்மளாம் ஒரு திருக்குறள் வாசிக்கிறோம் பாருங்களேன். அந்த குட்டையான குள்ளமாக இருக்கிறாரா பார்ப்போம். அந்த பொருள்லேயே இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்க பார்ப்போம். உருவு கண்டு எல்லாமை வேண்டும். திருக்குறள் இதுவும் அந்த 67 அதிகாரம் தான். குறள் எண் 667 667. உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஒருவரை நம்ம தோற்றம் கண்டு இல்லையா நகைக்க கூடாது. ஒருவேளை எருசலேம் மக்கள், எருசலேம் யூதர்கள், அங்கே வாழ்ந்த எப்ரேயம் பேசும் கிரேக்க மொழி பேசும் அந்த யூதர்கள்லாம் ஒருவேளை ஒரு பவுலை பார்த்துட்டு என்ன கூட்ட பையன் என்ன செய்ய போறான், ஒருவேளை இப்படி அவரை குறைச்சி மதிப்பிட்டாங்களோ அப்படின்னு தெரியல. அது உண்மையாக இருந்தால் இந்த குறள் பொருந்தும். யோசிச்சு பாருங்க பார்ப்போம்.
உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒருத்தவங்க உருவை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடை போடக்கூடாது. உருள் பெருந்தேர்க்கு இல்லையா, உருண்டோடும் மிகப்பெரிய தேர், மிகப்பெரிய தேர் அப்படி வச்சுக்குமா. அந்த உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அவ்வளோ பெரிய தேருக்கு அந்த வீலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த போது அச்சாணி கம்பியில் வச்சுக்கோங்களேன், தேர் ஓடுமா? ஓடுமா? ஓடாது. அவ்வளோ பெரிய தேருக்கு அந்த அச்சாணி எப்படி முக்கியமோ அதை போல இவரும் இருக்கக்கூடும். எனவே உருவை பார்த்து கேலி பண்ணதுங்க என்பது வள்ளுவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நான் இங்கே எடுத்துக்கிறேன் பாருங்க, பவுலடியாருக்காக. எப்பேற்பட்ட பணி, எப்பேற்பட்ட பணி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரே ஒரு பகுதி சொல்லுங்க, நான் நிறைவு செய்கிறேன். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19 பவுலருடைய வார்த்தைகள் எக்கச்சக்கமா. அதில் எனக்கு மிகவும் பிடித்தது, அவர் இயேசுவோட நம்பிக்கையை எந்த அளவுக்கு தன் வாழ்வாக்கினா இருப்பார், செஞ்சார் பாருங்க. நான் யாருக்கும் அடிமையா இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். பவுலுடைய வார்த்தை நம்ம அது அதை உள்ளூரை புரிஞ்சுக்கணும். சொல்ற பாருங்க பார்ப்போம். நான் யாருக்கும் அடிமை கிடையாது, இயேசு ஒருத்தருக்கு அடிமை. இருந்தாலும் பலரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர நான் என்ன பண்ண, எல்லோருக்கும் அடிமையானேன். பாருங்க பார்ப்போம். யூதரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர யூதரை போலானேன் இல்லையா. இப்படியே அவர் வரைய பார்த்துட்டே இருக்கோம். கடைசி சொல்ல பாருங்கப்போ இல்லையா, எப்படியாவது ஒரு சிலரையேனும் நிற்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாமானேன். அவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கணும் சகோதரர்களே. இதற்கு மேலே ஒரு மனுஷன் எப்படி பணி செய்ய முடியும் யோசிச்சு பார்க்கணும். நாம் கடவுளுடைய அழைப்பை ஏற்ற பிள்ளைகள் என்பது உண்மை என்றால் நாம் கனிதரும் திராட்சை கொடிகளாக இருக்கணும். நான் இயேசுவை நம்புகிறேன், எனக்கு இயேசுவை பிடிக்கும், நான் இயேசுவோட பிள்ளை, இயேசுடைய அப்பா என்று சும்மா நம்ம சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தா அது வேலைக்கு ஆகவே ஆகாது. கடவுள் நம்மிடம் கொடுத்த தாளந்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய கொடைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தலைன்னா நமக்கு கிடைக்கின்ற ஒரு அவப்பெயர் சோம்பேறியே பொல்லாத பணியாளனே. இந்த வார்த்தை நமக்கு தேவையா? சிந்திச்சு பார்ப்போம். சரிங்களா? அதுக்காக லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் திருமுழுக்கு அந்த நிகழ்ச்சி வரும். நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை காட்ட என்ன பண்ணும், செயலில் காட்டுங்க, செஞ்சு காட்டுங்க என்று சொல்லுவார். நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே பெற்று வச்சு நம்ம பண்ணுறோம், அப்படியே உட்காந்துருக்கிறோமா, இல்லை நாம் செயல்படும் பிள்ளைகளாக இருக்கிறோமா இல்லையா? நம்ம செயலில் வச்சுக்கோங்களேன், கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகள்லாம் வீண் தான். நாம் எதுக்கு ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அவருடைய அந்த ஆண்டவர்ங்கிற கொடியில நம்ம எதுக்கு கிளையாக ஓட்டின்னு இருக்கணும்? நாம் தரித்து நறுக்கி எரியப்பட வேண்டிய கிளைகளை நம்ம ஆயிடுவோம். நம்ம அந்த நிலை நமக்கு வேண்டாம் சகோதரர்களே. பார்த்தீங்களா? ஒரு பழமொழி சொல்லி திரும்ப அதை நான் பகிர்ந்துக்கிறேன் பாருங்க பார்ப்போம். ஒருத்தர் என்ன பண்ணுவான், வானம் ஏறி வைகுண்டம் போவோம். இதை கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி எப்படி வைகுண்டம் போவான்? சோத்துல இருக்கிற கல்லை எடுத்து போட்டு சாப்பிட முடியாத சோம்பேறி சேத்துல இருக்கிற எருமையை எப்படி நீ தூக்கி விடுவீ இல்லையா? பகல்லே பசுமாடு தெரியல, இருட்டிலே எப்படி எருமாடு தெரியும்? நீ அந்த வார்த்தையை கடைபிடிச்சு நீயே வாழலன்னா, நீயே தகுதியாச்சோன்னா மாறிட்டேன்னா நீ எப்படி அவங்க ஒருத்தர் உதாரணமா இருப்ப? நீ யோசிச்சு பாருங்க. அது கூடாது. நம்ம பவுலை பின்பற்றுவோம். அப்போ பாருங்க, அப்போ எல்லாவற்றிற்கும் எல்லாமான ஆண்டவருக்காக. அதே போல நாமும் நமக்கு இருக்கிற விசுவாசத்தை, இயேசுப்பாங்க நம்பிக்கையை செயலாக்கி வாழ்ந்தால் நாமும் ஒரு குட்டி பவுலாக மாறலாம். திரும்ப சொல்லுகிறேன், நாம் கழித்து விடப்படுகின்ற கிளையா, தரித்து நறுக்கி எரியப்படுகின்ற கிளையா?
முடிவு செய்வோம். நாளை சந்திப்போம். நன்றி.